அத்தியாயம் 134. மருத்துவர் துரையின் பேச்சை கேட்ட சமரன் ஹீமவாகினியில் மருத்துவரின் நிலை எவ்வளவு உயர்ந்தது என்று மனதுக்குள் யோசித்து பார்த்தான். அந்த கருப்பு மாயாஜால அங்கியை செய்ய 1,00,000க்கும் அதிகமான தங்க காசுகள் தேவைப்பட்டிருக்கும். அதை பார்த்தாலே அவனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் மதிப்பும் அதன் சிறப்பும் சமரனின் கண்களை பெரியதாக விரியச் செய்தது. கண் சிமிட்டாமல் அந்த அங்கியை பார்த்தான். அவனது பேராவலை அவன் கண்களில் கண்ட மருத்துவர் துரை சிரித்தார். சமரா, உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ அதை போட்டு பாரு, இனிமேல் அது உன்னோடது என்றார். துரை சொன்னதை கேட்ட சமரனின் காதுகள் உயர்ந்தது. அவன் மகிழ்ச்சியில் தலையை ஆட்டியபடி அந்த அங்கியை உடுத்திக் கொண்டான். அந்த கருப்பு நிற மாயாஜால அங்கி சமரனின் உடலை தொட்டவுடன் சமரன் தன்னில் ஒரு சலசலப்பை உணர ஆரம்பித்தான். அவன் புத்துணர்ச்சி அடைந்தான். அவன் அணிந்திருந்த சட்டை மென்பட்டை அணிந்திருப்பதை போன்ற இதத்தை கொடுத்தது. அந்த அழகிய உணர்வுடன் அந்த மேலங்கியில் இருந்து வந்த இனிமையான நறுமணம் சமரனின் மூக்கில் நுழைந்தது. தன் உடலில் அதிகரித்த வலிமையை உணர்ந்த சமரன் மேலும் மகிழ்ச்சி அடைந்தான். ஓராண்டு பயிற்சியின் காரணமாக சமரனின் உடல் இப்போது மிகவும் தசை பிடித்திருந்தது. முகத்தில் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் அந்த சட்டையை போட்டவுடன் சட்டென சமரனின் முகமும் லேசான அனுபவத்தை காட்ட ஆரம்பித்தது. அவன் இப்படி மாறுவதை பார்த்து அருகில் நின்றிருந்த மருத்துவர்கள் துரையும் லோகநாதனும் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினர். சமரனை இப்படி பார்ப்பது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என அவர்கள் முகத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் அந்த அறையில் நின்றிருந்த நிருபயாவும் ஜீவிதாவும் சமரனின் மாற்றத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அந்த அங்கி இல்லாமலும் அவர்கள் சமரனை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கி அணிந்தவுடன் அவன் ஒரு இளவரசனின் தோற்றத்திற்கு குறைவில்லாமல் இருந்தான். சமரன் தனது புதிய அலங்காரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அதனால் அந்த சட்டையை புகழ்வதில் அவன் சோர்வடையவில்லை. மேலும் சமரனை இந்த நிலையில் பார்த்த மருத்துவர் துரையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு மகிழ்ச்சியான மருத்துவர் மற்றவர்களின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் திறமையான மருத்துவர்களை மகிழ்விக்க மருத்துவர்கள் சங்கம் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது. பின் மருத்துவர் துரை அனைவரின் பக்கமும் திரும்பினார். சமரனோட தேர்வு முடிவோட எங்களோட இன்றைய சோதனைகள் எல்லாம் முடிவடைஞ்சது. இங்க வந்திருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த மருத்துவ சங்கத்து சார்பா என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க விரும்பினா உங்களோட பணிக்கு திரும்பலாம் என்று உரத்த குரலில் அறிவித்தார். துரை இதை சொன்னவுடன் அனைவரும் மெதுவாக மண்டபத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். ஆனால் சமரனின் பக்கம் திரும்பிய துரை அவனை மட்டும் நிறுத்தினார். சமரா, உன்னால எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியுமா? அது என்னன்னா, நான் உன் கூட கொஞ்சம் பேச விரும்புறேன் என்றார். இதை கேட்டு சிரித்த சமரன் தலையை அசைத்தான். கண்டிப்பா தலைவரே, சொல்லப்போனா நானும் உங்க கூட பேச விரும்புறேன். உண்மையில எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி தேவை. அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் என்றான். மருத்துவர் துரை தலையசைத்து சிரித்தபடி திரும்பி தங்களுக்காக காத்திருந்த பெண்கள் இருவரையும் பார்த்தார். நிருபயா, ஜீவிதா, நீங்க 2 பேரும் தேர்ச்சி பெற்ற மற்ற மருத்துவர்களோட சேர்ந்து உங்களோட 1ஆம் தரவரிசை பதக்கத்தையும் அங்கியையும் வாங்கிக்கங்க. நாங்க பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அதனால எங்களால உங்களோட வர முடியாது என்றார். நிருபயா தனது வழிகாட்டியின் பேச்சை கேட்டு தலையாட்டி விட்டு அமைதியாக தனது பதக்கத்தையும் அங்கியையும் வாங்கச் சென்றாள். அவளை ஜீவிதாவும் பின்தொடர்ந்தாள். ஆனால் ஜீவிதாவின் முகத்தில் மட்டும் லேசான கோபம் இருந்தது. அதனுடன் அவள் பற்களை கடித்துக் கொண்டே நிருபயாவிடம் முணங்கியபடி நடந்தாள். நாம பொண்ணுங்க, அதனாலதான் நம்மளை இப்படி நடத்துறாங்க என்று புலம்பினாள். இப்ப நம்ம இங்கிருந்து அமைதியா கிளம்பலாம். நீ யார் மேல கோபப்படுறியோ அவர் நம்ம தலைவர். நாம அவர் விருப்பப்படி தான் நடக்கணும். உனக்கு அந்த பையன் மாதிரியே இங்க அவர் கூட இருந்து அவங்க பேசுறத கேட்கணும்னு நினைப்பிருந்தா நீயும் 2ஆம் தரவரிசை தேர்வில் தேர்ச்சி பெறு என்ற நிருபயா ஜீவிதாவை கேலியாக பார்த்து சிரித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்து ஜீவிதா எரிச்சல் அடைந்தாள். இதுல சிரிக்க என்ன இருக்கு? நானும் சீக்கிரம் 2ஆம் தரவரிசை தேர்வு எழுதுறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று முகம் திருப்பினாள். ஜீவிதா தன்னை யாரையும் விட சக்தி குறைந்தவளாக கருதவில்லை என்றாலும் முதல் தரவரிசை தேர்விலேயே மிகவும் சிரமப்பட்டுதான் தன்னால் தேர்ச்சி பெற முடிந்தது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். அதனால் அவளால் இப்போது 2ஆம் தரவரிசை தேர்வை கண்டிப்பாக செய்ய முடியாது. அவள் அதற்கு முற்றிலும் தயாராக இல்லை. மறுபுறம் மருத்துவர்கள் துரை மற்றும் லோகநாதன் சமரனை ஒரு சிறிய அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஒரு மேஜை மற்றும் சில நாற்காலிகள் வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் அங்கு சென்றதும் மருத்துவர் துரை சமரனிடம் ஒரு நாற்காலியை காட்டி, வா சமரா, உட்காரு என்றார். சமரனும் உடனே அந்த நாற்காலியில் அமர்ந்தான். பிறகு நேரத்தை வீணாக்காமல் இருவரிடமும் நேரடியாக, நீங்க 2 பேருமே ரொம்ப பெரிய மருத்துவர்கள். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனா என்ன வேணாலும் கேளுங்க, உங்க 2 பேர்கிட்டையும் எதையும் மறைக்காம இருக்க என்னால முடிஞ்ச வர முயற்சிக்கிறேன் என்றான் சமரன். கேள்விகளுக்கு பதில் சொல்ல தன்னால் முடிந்தவரை முயற்சிப்பதாக சமரன் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டான். ஆனால் இதில் பதில் சொல்ல விரும்பாத கேள்விகள் எழுந்தால் அதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்ற பொருளும் மறைந்திருந்தது. இதை புரிந்து கொண்ட மருத்துவர் துரை அவனது அறிவை கண்டு வியந்தார். அவர் லேசாக சிரித்தபடி, இவன் வயசுல சின்னவனாயிருந்தாலும் இவனோட அறிவு அதிக சக்தி வாய்ந்தது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். இப்போ நீங்களும் எங்க சங்கத்துல உங்க பேரை பதிவு செஞ்சிட்டீங்க. அதனால நாங்க எங்க பக்கத்துல சில சம்பிரதாயங்களை முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நாங்க உங்க ஆசிரியரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறோம். உங்களோட பதிவு படிவத்துல குறிப்பிடப்பட்டுள்ள குருவோட பெயர் தவறுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நானும் மருத்துவர் லோகநாதனும் நல்லா விசாரிச்சிட்டோம். இந்த விராட ராஜ்யத்துல வருணமித்திரர்னு எந்த மருத்துவரும் இல்ல என்றார். மன்னிக்கணும் மருத்துவர் துரை அவர்களே, நான் என் இடத்துல இருந்து கிளம்பும் போது அவரை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு என் ஆசிரியர் என்கிட்ட சொன்னார். சொல்லப்போனா என் குரு இப்ப எந்த மருத்துவர் சங்கத்திலும் உறுப்பினரா கூட இல்ல. அவரோட பேரும் எதுலையும் இருக்காது. இதைத்தான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியும் என்றான். சமரனின் இந்த பதிலை கேட்ட மருத்துவர் துரை சமரனின் வாயிலிருந்து அவன் குருவை பற்றிய தகவல்களை பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று புரிந்து கொண்டார். அதை எண்ணி தலையை ஆட்டியவர் பிறகு சற்றே வருத்தத்துடன், சரி சமரா, நீ அவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல, விடு. உனக்கு கஷ்டம் தர மாட்டோம். இந்த விராட நாட்டுல சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் தனியா இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க தங்களை பத்தி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறத விரும்புறது இல்ல. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, விட்டுடு என்றார். துரை பேசி முடித்த சில கணங்கள் அறையில் அமைதி நிலவியது. அதன் பிறகு மருத்துவர் லோகநாதன் ஆரம்பித்தார். சரி சமரா, நீ கட்டுப்படுத்தின ஊதா நெருப்பை பத்தி எங்களுக்கு சொல்லலாமே. அது என்ன? நிச்சயமா அது தெய்வீக ஒளி இல்ல, இல்லையா என்று கேட்டார். சமரன் சிரித்தான். மருத்துவரே, அது தெய்வீக ஒளியா இருந்திருந்தா நான் எவ்வளவு வலிமை அடைஞ்சிருப்பேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது தெய்வீக ஒளி இல்ல. பறக்கும் மாய சிங்கத்தோட குகையில எனக்கு தற்செயலா கிடைச்ச ஊதா நிற மாய ஒளியில இருந்துதான் இந்த ஊதா நிற நெருப்பு வருது. இப்போ நான் அதை எப்படி அடைஞ்சேன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதை விரிவா என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னால இன்னும் ஒன்னு சொல்ல முடியும். நான் மந்திர விலங்குகளோட பகுதியில வாழ்ந்தப்போ ஒரு மந்திர சிங்கம் என் வாழ்க்கையில தேவையில்லாம வந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அப்ப மட்டும் என்கிட்ட மந்திர கவசம் இல்லைன்னா நான் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த மந்திர ஒளி என் சக்திகளோட கலந்திருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றான். சமரன் மந்திர சிங்கம் என்றவுடன் முதிய மருத்துவர்கள் இருவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்றனர். பறக்கும் மந்திர சிங்கமா என்று ஒரே குரலில் கேட்டனர். சமரன் தலையை ஆட்ட இருவரும் அமைதியாக சில கணங்கள் யோசிக்க ஆரம்பித்தனர். அந்த ஊதா நெருப்புக்கு என்ன காரணம் என்று இறுதியாக இருவரும் புரிந்து கொண்டனர். பின் மருத்துவர் லோகநாதன் பெருமூச்சு ஒன்று விட்டு சிரித்தார். நல்லது சமரா, இந்த ஊதா நிற நெருப்பு பறக்கும் மந்திர சிங்கத்தோடது. இப்ப தெரியுது இது ஏன் இவ்வளவு காட்டுத்தனமா இருக்குன்னு. சரி, அது என்னவோ. ஆனா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி சமரா. எனக்கு பல ஞாபகங்கள் வருது. பல வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி மந்திர ஒளியை பெற பல மருத்துவர்கள் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுல பெரும்பாலான மருத்துவர்கள் தோல்வியோட தான் திரும்பி வந்தாங்க. சிலர் திரும்பி வரவே இல்லை என்றார். அவர் முகத்தில் யாரையோ இழந்த சோகம் பரவியது. மருத்துவர் துரை லோகநாதனின் தோளை தட்டி ஆறுதல் அளித்தார். லோகா, அதையெல்லாம் விட்டுடு, பழச பற்றி பேச வேணாம் என்றவர் சமரனிடம் திரும்பினார். சரி சமரா, இதுக்கு மேல நாங்க கேட்க வேண்டிய பயனுள்ள கேள்வி எதுவும் இல்லை. அதனால இப்போ நீ சொல்லு, நீ எங்ககிட்ட என்ன பேச நினைச்ச என்று கேட்டார். அது என்னன்னா, எனக்கு ஒரு விசேஷமான பொருள் தேவை. அதை எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால அதை கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான். என்ன பொருள் வேணும் என்று உடனே கேட்டார் துரை. பனி நீரூற்று என்று சமரன் சற்று தயக்கத்துடன் சொன்னான். சமரன் சொன்னதை கேட்ட மருத்துவர்கள் துரை மற்றும் லோகநாதன் இருவருமே அமர்ந்திருந்த நாற்காலியிலேயே ஒரு கணம் உறைந்தனர். பிறகு சுயநினைவு அடைந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சமரனிடம் திரும்பினர். சமரா, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பனி நீரூற்று ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, விலை மதிப்பில்லாத விஷயமும் கூட. உண்மையை சொல்லணும்னா உனக்கு இப்ப இருக்கிற பலத்துக்கு அது உனக்கு எந்த பயனும் தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார் துரை. சமரன் புன்னகைத்தான். ஆனா எனக்கு அது உண்மையிலேயே தேவை மருத்துவரே. அதனால மருத்துவர் சங்கத்துல பனி நீரூற்று வச்சிருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவைப்பட்டா அதுக்காக நான் ஒரு பெரிய தொகையை செலுத்த கூட தயாரா இருக்கேன் என்றான் சமரன். சமரன் சொன்னதை கேட்ட பெரியவர்கள் இருவரும் புன்னகைக்க தொடங்கினர். அதன் பிறகு மருத்துவர் துரை சமரனுக்கு விளக்கினார்.
பனி நீரூற்று மாதிரி ஒரு சிறப்பு பொருளை தங்க காசுகளால் எடை போட முடியாது சமரா. அப்படியே ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட இந்த சிறப்பு பொருள் இருந்தா கூட அதுக்கு ஈடா அவங்க தங்க நாணயங்களை விரும்ப மாட்டாங்க என்றார். சமரன் சிரித்தபடி, அது எனக்கு தெரியும் தலைவரே, ஆனாலும் நீங்க அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவ முடியுமா? ஏன்னா உண்மையிலேயே பனி நீரூற்று வச்சிருக்கும் ஒரு மருத்துவர் இருந்தா அவர் விரும்புற ஒன்றை நான் அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கே என்றான் சமரன். சமரனின் பிடிவாதத்தை கண்டு சிறிது சினமடைந்த மருத்துவர் துரை அருகில் அமர்ந்திருந்த மருத்துவர் லோகநாதனை பார்த்து ஏதாவது செய்யும்படி சைகை காட்டினார். இந்த சைகையை பார்த்த மருத்துவர் லோகநாதன் சமரனை பார்த்து, கொஞ்சம் பொறுப்பா என்றார். பின் அங்கிருந்து அடுத்த அறைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவர் செல்வதைக் கண்ட மருத்துவர் துரை சிரித்துக்கொண்டே சமரனிடம் திரும்பினார். சமரா, இந்த முதியவர் தான் இந்த கழகத்தோட துணை தலைவர்னு உனக்கு தெரியுமா? சொல்ல போனா சங்கத்தோட வேலையை செய்ய ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காரு. பல சமயங்கள்ல அவர் வேலை செய்ய மறுத்தாலுமே ஒப்பந்தம்னு வரும்போது அவர் தானா முன்னாடி வந்து நிப்பாரு என்றார். அதை கேட்ட சமரன் மௌனமாக சிரித்து தலையை ஆட்டினான். பிறகு நாற்காலியில் கைகளை வைத்துக்கொண்டு அதை விரல்களால் தட்ட ஆரம்பித்தான். மறுபுறம் மருத்துவர் துரையோ தேநீர் கோப்பையை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். பின் சமரனை நிமிர்ந்து பார்த்து அவர் ஆச்சரியத்துடன், இந்த பனி நீரூற்று அவ்வளவு முக்கியமான தேவையா இருக்கா என்ன என்று கேட்டார். சமரன் எதுவும் சொல்லாமல் சிரிக்க துரை அமைதியாகிவிட்டார். அதன் பிறகு சமரன் சிறிது நேரம் இப்படியே காத்திருக்க மருத்துவர் லோகநாதன் கதவை திறந்து உள்ளே வந்தார். மருத்துவர் லோகநாதனிடம் மிகவும் தடிமனான புத்தகம் இருந்தது. அது மிகவும் பழையதாக இருந்தது. பிறகு அந்த பழைய தடிமனான புத்தகத்தை மேசையில் வைத்த லோகநாதன் சமரனை பார்த்து, மன்னிச்சுக்கோ சமரா, நான் எல்லா புதிய ஒப்பந்தத்தையும் படிச்சுட்டேன். ஆனா பனி நீரூற்று வச்சிருக்கிற ஒரு மருத்துவரை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. உண்மையில விஷயம் என்னன்னா, இது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை கையாள்றதும் ரொம்ப கஷ்டம். ஒரு முறை ஒரு அதிர்ஷ்டசாலி 4ஆம் தரவரிசை மருத்துவர் பனி நீரூற்றை கண்டுபிடிச்சாரு. அந்த இடமும் ரொம்ப குளிரா இருந்திருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, பனிக்கட்டி நீரூற்ற பெற்ற பிறகும் அந்த மருத்துவரால அதை பாதுகாப்பா வச்சிருக்க முடியல. அது ஒரு நொடியில வெள்ளை புகையா மறைஞ்சிடுச்சான் என்றார். அதை கேட்ட சமரனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது அவன் முகத்தில் லேசாக எதிரொலித்தது. பின் தன்னையே சரி செய்து கொண்ட சமரன் சிரித்த முகத்துடன் இருவரையும் பார்த்தான். உங்ககிட்ட அந்த பொருள் இல்லைன்னா பரவாயில்ல, நான் உங்களை ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடுங்க என்றான். சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஆனால் அது ஒரு பொய்யான புன்னகை என்பதை மருத்துவர் துரையால் புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் சமரனின் உள்ளத்தில் தான் தேடியும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் அதிகமாக இருந்தது. இதை பார்த்த மருத்துவர் துரை கூட அவன் மீது பரிதாபப்பட்டார். மேலும் மருத்துவர் லோகநாதனின் பக்கம் திரும்பி, உண்மையில யாராவது இருக்காங்களா என்று தாழ்ந்த குரலில் கேட்டார். துரையின் கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்த மருத்துவர் லோகநாதன் மேசையில் வைத்திருந்த புத்தகத்தை மூடிவிட்டு, யாருக்கிட்டையும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த பையனுக்காக நானும் இப்ப ரொம்ப கவலைப்படுறேன் என்றார். இதை பற்றி துரை ஏதோ யோசித்து சமரனை பார்த்து, அது சங்கத்துல இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு முறை ஏலக்கூடத்துக்கு போய் பாரு. இதுதான் என்னோட அறிவுரை. ஒருவேளை நீ அதிர்ஷ்டசாலினா நீ தேடுற சிறப்பு பொருளை நீ சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் என்றார். இதை கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். ஆனால் மருத்துவ சங்கத்திடமே இல்லாத ஒரு சிறப்பு பொருள் ஏலக்கூடம் போன்ற ஒரு இடத்திலும் நிச்சயமாக கிடைக்காது என்று அவன் மனம் சொன்னது. இதை நினைத்து பார்த்த சமரன் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று முகத்தில் லேசான சோகத்துடன் கைகளை கூப்பி இரு மருத்துவர்களிடமும் விடை பெற்றான். இப்போ நான் தேடிய பொருள் கிடைக்கல, அதனால இனி இங்க இருந்து உங்க நேரத்தையும் வீணாக்க விரும்பல. நான் கிளம்புறேன், என்னை இங்கிருந்து வெளியேற அனுமதிங்க என்று இருவரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தான் சமரன். ஆனால் அவன் மிகவும் மனமுடைந்து வெளியேறுவதைக் கண்ட லோகநாதனால் அதை தாங்க முடியவில்லை. அதனால் தயக்கத்துடன், கொஞ்சம் பொறுப்பா என்றார். அவர் குரல் கேட்டு உடனே திரும்பிய சமரன் மருத்துவர் லோகநாதனை பார்த்தான். அவர் ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, சொல்லுங்க மருத்துவரே என்றான். லோகநாதன் துரையை முதலில் பார்த்துவிட்டு பின் சமரனை நோக்கி, உனக்கு உண்மையிலேயே அந்த பனி நீரூற்று வேணுமா என்று கேட்டார். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.